ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்கா இல்லையா, அடுத்தடுத்த ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் எதெல்லாம் நோட் பண்ணணும், நம்ம இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணது எங்கெல்லாம் யூஸ் ஆகியிருக்கு, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலான்னு ஒன்று விடாமல் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் டி எக்ஸாம் நடந்ததை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். எப்படி அப்படின்னா சயின்ஸ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ். இதில் 25 கொஸ்டின் 25 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஸ்டினு 20 மார்க்கு. இது ஒன்றாவும் மேக்ஸ் ரீசனிங். மேக்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ 25 கொஸ்டினு, ரீசனிங்கில் 30 கொஸ்டின். ஒவ்வொன்றுக்கும் ஈச் மார்க் கொடுத்துட்றாங்க. அப்போ மொத்தம் இங்கே 45 கொஸ்டின்னு. இது ஓவராலாக தியரி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து 55 கொஸ்டின். இப்படி ரெண்டு செட்டாக பிரித்து எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் இதை பார்த்துடலாம். சயின்ஸில் மொத்தம் 25 கொஸ்டினில் எவ்வளோ போடுற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா, அதாவது இப்போது ரீசன்ட் ட்ரெண்டு, அதாவது என்டிபிசி, ஜேஇ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க, ஏஎல்பி. அது போக ப்ரீவியஸ் இயர் ஒய்சிடி இதையுமே ரெஃபர் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த 25க்கு மினிமம் 18 வரைக்குமாவது அட்டன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருந்திருக்கு. அது போக நான் ஆல்ரெடி நியூமரிக்கல்ஸ்க்கு 2 வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருந்தது. அது ஆல்ரெடி ரெஃபர் பண்ணிக்கோங்க. நிறைய டைம் சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோலையுமே நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனலில் இருக்குன்னு. அதையும் ரெஃபர் பண்ணியிருந்து நீங்கள் கான்செப்ட் வைஸ் படிச்சிருந்தீங்கன்னாலே 20+ கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 25 கண்டிப்பாக சயின்ஸில் போடலாம். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இனி போகிறவங்க எல்லாருமே 20 எய்ம் பண்ணுங்க. அவுட் ஆஃப் 25 அட்லீஸ்ட்டு 20+ கண்டிப்பாக போடலான்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் நியூவாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. மற்றபடி எல்லாமே போடுற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாகவே பண்ணிடலாம். நீங்கள் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே, பழசு அண்ட் ரீசன்ட் 2 மட்டும் பார்த்துருந்தீங்கனாலே 18 கொஸ்டின்ஸ் போட்டுருக்கலாம். நியூமரிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 கொஸ்டின்ஸ் வரை கேட்டுறாங்க. அதனால் அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, எப்படிலாம் கால்குலேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம் எல்லாமே நான் சொல்கிறேன். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றத நம்ம குரூப் டியில் இவங்க கேட்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு நேம் அடிச்சுட்டு இவங்க கரண்ட் அஃபேர்ஸ்னே வச்சுருக்கலாம். ஏன்னா கேட்ட 20 கொஸ்டினுமே ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். ஹிஸ்ட்ரியும் வரல, ஜியாகிரஃபியும் வரல, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதில் எதுவுமே கேட்கல. கேட்டது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். ஸ்டாட்டிக்காக கேட்டிருந்தாலுமே அதை கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் கேட்டிருக்காங்க. அதாவது ரீசன்ட் நியூஸ்லேருந்து எடுத்து அதில் இது எங்கே இருக்குது அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதுவுமே மோஸ்ட்லி நம்ம பார்த்தா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். நீங்கள் நம்ம கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் அதில் அனலிசிஸ் வீடியோவில் நான் ஒவ்வொரு விஷயமும் எது படிக்கணும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் நம்ம ரயில் கோல் டெலகிராம் சேனலில் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸு, அப்புறம் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே இந்த 20க்கு குறைஞ்சது 12 போட்டிருக்கலாம். அது போக நம்ம டாப் 50 சிஏலேருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. டாப் 50 சிஏ நான் வந்து ஒவ்வொரு மந்த்துக்குமே போட்டிருப்பேன். ஜான் டு இப்போது அக்டோபர் வரைக்குமே நம்ம போட்டாச்சு. அதை பார்த்துருந்தாலே கண்டிப்பாக 12 அவுட் ஆஃப் 20க்கு 12 போட்டிருக்கலாம். 2024 இருந்துமே ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அது நம்மளுக்கு மேட்ரு இல்லை. நம்ம ஃபுல் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணவும் தேவையில்லை. நம்மளுக்கு கட் ஆஃப் ஒன்றும் 100க்கு 100 வைக்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம எய்ம் 15ஆவது இருக்கணும். முடியலையா 10+ கொடுக்குற மாதிரி எக்ஸாம் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டாப் 50 சிஏ அண்டு ஜான்லேருந்து அக்டோபர் வரைக்கும் நம்ம போட்டிருக்க டாப் 50 சிஏ போக அஃபேர்ஸ் க்ளவுடு ரெஃபர் பண்ணுங்கள். நான் அதுக்காக தான் அஃபேர்ஸ் க்ளவுடு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீக்குமே நம்ம டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறது. அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்து, நான் டாப் 50 சிஏ போட்டிருந்ததையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 15 நீங்கள் எடுத்திருப்பீங்க.
இப்போ அந்த 3 ஷிஃப்ட்லேயும் நடந்த சில கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சயின்ஸ் அண்டு ஜிகே, அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் கம்பைண்டாக எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு கிடச்சதை வச்சு பார்ப்போம். என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2024 ஹவு மெனி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வேர் ஹானர்டு வித் அர்ஜுனா அவார்டு இன் ரெகுலர் கேட்டகரின்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 32. ஓவராலாக பார்த்தா 34, அதில் 32 வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ரெகுலர் கேட்டகரிலையும் 2 வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டாகவும் கொடுத்துருந்தாங்க. இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தான். ஸ்போர்ட்ஸ் ஆல்ரெடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு எதெல்லாம் சார் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு நிறைய பேர் குரூப்லேயும் கேட்டிருந்தீங்க, தனியாகவும் கேட்டிருந்தீங்க. நான் அந்த ஸ்போர்ட்ஸுன்ற விஷயம் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான் கொடுக்க சொல்லியிருப்பேன். ரெண்டாவது அவார்ட்ஸும் சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கம்பைண்டாகி வரக்கூடியது அந்த அர்ஜுனா அவார்டு. அப்போ இதை கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணுமா இல்லையா, படிச்சிருந்தா போட்டிருக்கலாமா இல்லையா, அவ்வளோதான். இதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் வி நாராயண்ஸ் அவார்டு. அதாவது என்ன கொஸ்டின்னா, விச் அவார்டு வாஸ் ரீசென்ட்லி கன்ஃபர்ட் டாக்டர் வி நாராயண் அஸ் டிஸ்கஸ்டு. அதாவது இந்த எக்ஸாம் அனாலிசிஸை பொறுத்தளவு இந்த நாராயணுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, என்ன அவார்டு வாங்கியிருந்தாருன்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் பி ஜிபி பிர்லா மெமோரியல் அவார்டு. இது நம்ம டாப் 50 சிஎல இருக்குது. அதை பார்த்துருந்தவங்க கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின் என்கிட்ட சஜஷன் கேட்டிருந்தவங்க ரயில் கோல் சேட் குரூப், நம்ம ரயில் கோலுக்கான சேட் குரூப்லேயுமே நான் அதை சொல்லியிருப்பேன். ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்கன்னு. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 கொஸ்டினுமே அடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் கோல்டு இன் ஜாவ்லின் அட் ஏசியன் கேம்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதே தான் அப்படியே கொடுத்துருந்தாங்க. ரெக்கார்ட் த்ரோயிங் ஜாவ்லின்னு கொடுத்துட்டாங்க. என்ன ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, எதில் ரெக்கார்டு வச்சுருந்தாங்கன்னு. ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னுராணி. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், சூப்பர்லேட்டிவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஃபஸ்ட்டு, பிக்கஸ்ட்டு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் விமன் சம்மந்தப்பட்டது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணுன்றேன். அப்படியே கேட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள் நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லக்கூடியது. இதை ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுவும் போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வன்டாரா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அதான் அந்த அனிமல் ரெஸ்கியூ அண்ட் ரிஹபிலிட்டேஷன் சென்டர் வன்தாரான்றதை ஜாம்நகர் குஜராத்தில் கொண்டு வந்தாங்க. இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனந்த் அம்பானி. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஜுவேட் அண்டு அண்டர் கிராஜுவேட் அனாலிசிஸ் வீடியோவில் இந்த கொஸ்டின் எங்கன்னு ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்க, என்ன மாதிரி சென்டர் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க, எத்தனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணதை பார்த்துருந்தாலுமே இது அழகாக போட்டிருக்கலாம். அதுக்காக தான் நான் அனாலிசிஸ் வீடியோக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் குரூப் டின்றது அடுத்தடுத்து தான் வருது. அங்கே கேட்குறது ரயில்வே சம்மந்தப்பட்டது, இங்கேயும் கேட்பாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இங்கேயுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால தான் ரயில்வேல திரும்ப ரிப்பீட் ஆகுது. அதை பாருங்கன்னு சொல்லியிருந்தது. ஸோ இதுவும் போட்டிருக்கலாம், இதுவும் போட்டிருக்கலாம். அடுத்து, டூரிங் த மங்கோலியன் பிரசிடென்ட் விசிட் டு இந்தியா இன் அக்டோபர் 2025 ஹவு மெனி MOUs வேர் சைன் டு ஸ்ட்ரென்தன் பைலேட்ரல் கோஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க. எத்தனை MOU சைன் பண்ணாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 10. இதெல்லாம் வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். நான் அதுக்குன்னு ஒவ்வொரு இதுலேயும் நம்ம MOU இந்தியா வந்து பூட்டானோட பண்ணுவாங்க, மலேசியாவோட பண்ணுவாங்க, சிங்கப்பூரோட பண்ணுவாங்க, மோடி நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவார். இதெல்லாம் நம்ம எத்தனை MOUன்னு படிச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை நீங்கள் விட்டுருக்கவே கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இது வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். இதை பற்றி நான் பேசவே இல்லை, வேண்டாம். நெக்ஸ்ட்டு, பேராலிம்பிக் அத்லெட் அர்ஜுன் அவார்ட் 2025 லைஃப் டைம் கேட்டகரியில் யார் வாங்கினான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி முரளிகாந்த் பெட்டேக்கர். இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அர்ஜுனா அவார்டில் 2 பேர் தான் நம்ம பார்த்துருந்தோம். அது வாங்குறவங்க 2 பேருங்கும் போது நம்ம கண்டிப்பாக நேம் பார்த்து வச்சுருந்தாலே ஈஸியாக போட்டுருக்கலாம். இதுவும் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் வித் அவார்ட் கேட்டகரி. அப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கணும்ல கண்டிப்பாக. அடுத்து, பி பிளான் கிளைமிங் ப்ராசஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது காயில் அரவுண்ட் அதர் பிளான்ட் ஆர் சப்போர்ட்ஸ் ஃபார் க்ரோத். அதர் பிளான்ட்டோட கம்பைன் ஆகி சப்போர்ட்டும் பண்ணுது க்ரோத்துக்கு. அப்படிங்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் டி திக்மோட்ராபிசம். இதுதான் ரெஸ்பான்ஸ் டு டச் அண்ட் கான்டாக்ட். அதாவது அதர் பிளான்ட்டோட கான்டாக்ட் இருக்கிறதுனால திக்மோட்ராபிசம் தான் வரும். சிம்பிளாக இல்லைன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியே போட்டுருக்கலாம். ஹைட்ரோனா என்ன, வாட்டரு. ஃபோட்டோனா லைட்டு. ஜியோனா எர்த் அண்ட் கிராவிட்டி சம்மந்தப்பட்டது. இப்போ ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணி கூட இந்த திக்மோட்ராபிசம் போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட்டு, கிரஹர் ஜான் மெண்டல் இஸ் credited with mainly explaining which subject through his experiment on பி பிளான்ஸ்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். புக்கிலேயே NCERT புக்கிலேயே பார்த்தீங்கன்னா பக்கமாக கொடுத்துருப்பான். ப்ளஸ் இது ஒய்சிட்டிலையும் இருக்குது, ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கிரஹர் ஜான் மெண்டல்னாலே ஜெனட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டவர், ஹெரிடிட்ரி அண்ட் ஜெனட்டிக்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு, கொஸ்டின் கேட்டிருந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஒன்று. ரெசிஸ்டன்ஸ் 5 Ω கொடுத்துட்டாங்க, லென்த்து 2 மீட்டர் கொடுத்துட்டாங்க, கிராஸ் செக்ஷனல் ஏரியா
0.5 × 10⁻⁻6ன்னு கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டிவிட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஃபார்முலா கொடுக்கல, இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ட் இன்டூ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பை லென்த். அப்படியே டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். இப்போ ரோ ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு நம்மளுக்கு தேவை ஆர் என்ன 5. அடுத்து தேவைப்படுறது கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ, அது 0.5 × 10⁻⁻6 டிவைடட் பை லென்த்துன்றது 2 மீட்டர். அப்போது நான் என்ன பண்ணுறேன், 5 இந்த 0.5 எப்படி எழுதிக்கலாம், 1/2ன்னு எழுதிக்கலாமா? அப்போ ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, இப்போ 1/4 ஆயிரும். அப்போனா 5/4 × 10⁻⁻6 அப்படியே போட்டுக்கிட்டேன். அதாவது இந்த 0.5 1/2 நம்ம எழுதுவோம், ஏற்கனவே 2 இருக்குது, அதனால் 4 பையில் 4 எழுதிட்டேன். இப்போ 5/4னா என்ன, 1.25 × 10⁻⁻6 ஓ மீட்டர். முடிஞ்சது. யூனிட்டோட பார்த்துக்கோங்க, ரெசிஸ்டிவிட்டி ஓ மீட்டர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பால் இஸ் த்ரோன் straightward upwards with an initial velocity 10 m/s, assuming the acceleration due to gravity 10 m/s². height of the ball after 2 seconds. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் ஹைட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, ப்ரொஜெக்டல் மோஷனுக்கு S = ut + ½ at² வரும். ஏக்கு பதில் இங்கே gt², இந்த டீக்கு மட்டும் ஸ்கொயர் போடுவோம். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 10, டைமிங்கு 2 கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் ½ g எவ்வளோ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 10 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. 9.8 ஆக்சுவலாக, ஆனால் அவங்க வந்து 10 அசியூம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. t², டீன்றது டைமு செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 × 2 4, அப்போ t²ன்றது 4 ஆயிரும். ஆனால் இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, g இஸ் நெகட்டிவ் ஃபார் அப்வர்ட் மோஷன். அது மேலே போடுறப்ப நெகட்டிவ், அப்போ இங்கே -10ன்னு வந்துடும். இப்போ 10 × 2 20 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்குள்ளே -40 டிவைடட் பை 2ன்னு வரும், -20. அப்போ 20 - 20ன்றது எவ்வளோ வரும், 0. ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்போ என்ன இருந்திருக்கு, 2 செகண்டுக்கு அப்புறம் மேலே தூக்கி போட்ட பால் கைக்கே திரும்ப வந்துருச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவலே பண்ணலை. அதாவது ஓவராலாக டிஸ்டன்ஸ் நம்ம மேலே போயிட்டு கீழே வர்ற வரைக்கும் அப்படி கிடையாது. ஓவராலாக அது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி எங்கே போய் நிற்கிது அப்படின்னு பார்த்தா கையிலே நிற்கிது. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் ஒன்றுமே இல்லை, போனது கைக்கு வந்ததுனால 0 அப்படின்னு ஆன்சர் வருது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, அண்டர் தி உல்லா ஸ்கீம் விச் வாஸ் தேர்ட் இந்தியன் ஸ்டேட் டு பி டிக்ளேர்ட் ஃபுல்லி லிட்ரேட் 100% லிட்ரஸி ரேட் இன் 2025. ஆன்சர் ஆப்ஷன் சி, திரிபுரா. இதுவுமே நம்ம டாப் 50 CAல உள்ளது. நம்ம இது பார்த்துருந்தோம், அப்படியே கேட்டிருக்காங்க. அதை பார்த்துருந்தாலே ஒரு மார்க் ஈஸியாக கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு, விச் கண்ட்ரி ஓன் த 2025 Under-19 Women's T20 World Cup டிஃபீட்டிங் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ஃபைனல். ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா. இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு, அதுவும் சாதாரணமாக இல்லை, விமென்ஸ் T20 வேர்ல்டு கப் சம்மந்தப்பட்டது, Under-19 உள்ளது. அப்போ நம்ம பார்த்துருக்கணுமா இல்லையா, ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பாகவே ரிப்பீட்டடாக கேட்பாங்க, அதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்து லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டது. ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு, பார்த்தாலே தெரியுது. டெஸ்ட் கிரிக்கெட்டை மொத்தமாக வச்சு எழுதியிருக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, டிம் விக்மோர். இதுவுமே நம்ம டாப் 50 CAல கொடுத்துருந்த கொஸ்டின் தான், அது பார்த்துருந்தாலே போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட்டு, when excess nutrients such as nitrogen, phosphorus are added to a water body containing algae, which process primarily occurs? The algal bloom அண்ட் யூட்ரோஃபிகேஷன் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். இந்த அல்கையை பார்த்தோன்னே யூட்ரோஃபிகேஷனை போட்டிருக்கலாம். இதுவுமே ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின், YCTயில் கூட இருக்குது. அடுத்து, when naphthalene mothballs burn, which color flame does it typically produceன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, எல்லோ ஸ்மோக்கி. இது கூட கொஞ்சம் டஃப் தான். இந்த மாதிரி கலர் வேரியேஷன் இதோட சேர்ந்துருக்கிறப்ப எதில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறதெல்லாம் நம்ம NCERT புக்கில் இருக்கும். அதை தவிர்த்து வந்திருந்தால் கொஞ்சம் டஃப்னு தான் சொல்லுவேன். அதனால் இதை பற்றி நான் பேச விரும்பல. நெக்ஸ்ட்டு, விச் சிட்டி இன் சத்தாரா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா ஹேஸ் ரீசென்ட்லி எமர்ஜ்ட் அஸ் எ மாடல் ஆஃப் 100% சேஃப் செக்ரிகேஷன் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் சானிட்டரி அண்ட் பயோமெடிக்கல் வேஸ்ட்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கரெக்ட். இது எனக்கு மகாராஷ்டிராவை பற்றி நான் டாப் 50 CAல சொல்லியிருந்தப்ப இந்த பிளெயின் ஸ்லைடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொன்ன மாதிரி ஞாபகம், செக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நல்லா பாருங்கள், நம்மளுக்கு சிலபஸில் என்விரான்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கும். சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, என்விரான்மெண்ட்டை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக கேட்போன்னு. இதில் 100% இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், சானிட்டரி அண்ட் பயோமெடிக்கல் வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணதெல்லாம். இப்போ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போய் தான் அவங்க கேட்குறாங்க.
அவங்க சிலபஸில் கொடுத்துருக்கத தவிர்த்து வேறு ஒன்றுமே போல். அதனால தான் அதை பேஸ் பண்ணி படிங்க சிலபஸில் உள்ளதை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை படி படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டினும் போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட்டு, அப்பார்ட் ஃப்ரம் டி குகேஷ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அத்லெட்ஸ் who received the Major Dhyan Chand Khel Ratna Award 2024? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஹர்மன்பிரீத் சிங் ஹாக்கிக்கு, மனு பக்கர் ஷூட்டிங்க்கு, பிரவீன் குமார் பேரா அத்லெட்டிக்கு, இது 3க்குமே வாங்கியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வித் அவார்ட்ஸ். பாருங்கள், ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய ஷிஃப்ட்ஸில் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் தனியாகவும் பார்த்துக்கோங்க, அவார்ட்ஸ் தனியாகவும் பார்த்துக்கோங்க. ரெண்டும் கம்பைன் ஆகி வர்றதை நல்லாவே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இன் விச் ஸ்போர்ட்ஸ் வேர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அர்ஜுனா அவார்ட்ஸ் 2024 given? டோட்டலிங் 17 ரெசிபியன்ஸ். அதாவது 17 அவார்டு கொடுத்துருக்காங்க. அர்ஜுனா அவார்டு கொடுத்ததில் ஒரே கேட்டகரிக்கு மட்டும். அது எதுக்குன்னு பார்த்தா பேரா அத்லெட்டிக்ஸ். அதே தான் ஸ்போர்ட்ஸு அவார்ட்ஸு. நெக்ஸ்ட்டு, விச் கோர்ட் மேட் த ஸ்டேட்மெண்ட் தட் மெட்டர்னிட்டி லீவ் இஸ் அவைலபிள் ஃபார் தேர்ட் சைல்டு, ரூலிங் தட் டினையிங் திஸ் பெனிஃபிட் இஸ் இல்லீகல்? இது யார் கொண்டு வந்தால் அந்த தேர்ட் சைல்டுக்கு மெட்டர்னிட்டி லீவை பற்றி பேசி அதை பற்றி கோர்ட் கேஸ் ஓடி இருக்காது எங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில். நெக்ஸ்ட், இன் இந்தியா விச் அஃபிஷியல் ஆர்கனைசேஷன் இஸ் த நோடல் ஏஜென்சி மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பேரிங் வெதர் ஃபோர்காஸ்ட் ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டியூரேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்கிறது இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இது சிம்பிள் கொஸ்டின் தான். இது அஃபேர்ஸ்க்கு உள்ள ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நேமை போட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்து வெதர் ஃபோர்காஸ்டிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்காங்க, புயல் வரதை சொல்லியிருக்காங்கன்னு போட்டிருப்பாங்க. அதனால தான் நான் அஃபேர்ஸ்க்கு ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தேன். அதை வச்சு ஈஸியாகவே போட்டுக்கலாம். மற்றபடி இது சிம்பிளான கொஸ்டின் தான், நிறைய இதுலேயுமே பார்த்துருப்பீங்க. அடுத்து, வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் அ வேவ் ஹேவிங் எ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 50 ஹெர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா தான். இதுவுமே ஒய்சிடி அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். டைம்ஸ் ஈக்குவல் டு 1/ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெர்ட்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது 1/50. 1/5னா 0.2, 1/50ன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு டெசிமலு, அப்போ 0.02 செகண்ட்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, த ட்ராஜிக் சிகாச்சி இண்டஸ்ட்ரி கெமிக்கல் ஃபேக்ட்ரி பிளாஸ்ட். இது ரொம்பவே நம்ம நியூஸில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி பிளாஸ்ட் ஆகி நிறைய பேர் டெத் ஆனாங்க. அப்புறம் நியர்பை ரெசிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்கன்னு. எப்போ நடந்ததுன்னா June 30, 2025 தெலுங்கானாவில். எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, சங்காரெட்டி. அடுத்து, விச் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் இஸ் கிவன் டு யங் இந்தியன் ரைட்டர்ஸ் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 35 இந்த 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ராஜஸ்தானி? ஆக்சுவலாக இந்தியான்னு வராது, லாங்குவேஜ் நேம் தான் வரும். அது ஒரு லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ராஜஸ்தானி சம்மந்தப்பட்டதில் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 35 கொடுக்கப்படும் அவார்டுக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சாகித்ய அகாடமி யுவா புரஸ்கார். மேபி ஹிந்தியாக இருக்கும். ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் ராஜஸ்தானி சம்மந்தப்பட்டதில் கொடுக்குறது அண்டர் தி ஏஜ் ஆஃப் 35க்கு. நெக்ஸ்ட், விச் பிளான்ட் டிஷ்யூ இஸ் primarily responsible for the process of photosynthesis mainly through the chloroplast found within its cell? Answer option D, parenchyma. இந்த parenchyma, chlorenchyma, xylem இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் கேட்டிருந்தது தான். அதை ரெஃபர் பண்ணியிருந்து 4 ஆப்ஷனையும் தெளிவாக படிங்க நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அதுபடி படிச்சிருந்தா இது சிம்பிளாகவே போட்டுடலாம். நானுமே இதுக்கு க்ளூ என்ன வச்சுருந்து சொல்லியிருப்பேன்னா, பேரன்ஹைமாக்கு ஃபோட்டோசிந்தசிஸ், சைலம்னா வாட்டர், ஃப்ளோயம் ஃபுட்டு அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருந்தேன். அடுத்து, கெமிஸ்ட்ரியில் ரியாக்டிவிட்டி சீரீஸ் சம்மந்தப்பட்டது. இந்த ஸ்டாண்டர்ட் மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரீஸ் பொட்டாசியம்லேருந்து பிளாட்டினம் வரைக்கும். டாப்பில் பொட்டாசியம் இருக்கும், கடைசியில் தான் பிளாட்டினம் வரும். இதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் இஸ் ஜென்ரலி கன்சிடர்ட் அஸ் அ மிடில் எலமெண்ட் பேஸ்ட் ஆன் பொசிஷன்? இந்த பொசிஷன் ரியாக்டிவிட்டி சீரீஸை பொறுத்து எது மிடில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அயன் தான் வரும். இந்த கோல்டு, மெக்னீசியம் எல்லாமே முன்ன பின்ன வர்ற மாதிரி இருக்கும். இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் நல்லாவே பார்த்துக்கோங்க. இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுவுமே ஒய்சிட்டிலையும் ரிப்பீட்டட் கொஸ்டினில் இருக்குது, ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சம்மந்தப்பட்டது. ஜிங்க் மெட்டல் ஆடட் டு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், வாட் ஹேப்பன்ஸ் டு த கலர் ஆஃப் த சொல்யூஷன்? இது வந்து பேசிக்காகவே என்சிஆர்டியில் முக்கியமான ரியாக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. அது படிச்சிருந்தா போட்டிருக்கலாம். ஜிங்க்கு ப்ளஸ் CuSO4 இப்போ என்னாகும்? ZnSO4 ப்ளஸ் Cu. இந்த ரியாக்ஷனில் என்ன கலர் ஃபார்ம் ஆகும்னு என்சிஆர்டியில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ப்ளூவிலேருந்து கலர்லெஸ்ஸாக மாறும். ஆப்ஷன் டி, டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் ஜிங்க் சல்ஃபேட். நெக்ஸ்ட்டு, ஸ்டடீஸ் யூஸிங் நாசா சேட்டலைட் டேட்டா ரிவீல் தட் எமிஷன் ஆஃப் விச் பொல்யூட்டன்ட் ஆர் சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்டிங் ஹிமாலயன் ஸ்னோ அண்ட் இன்க்ரீசிங் தி ரேட் ஆஃப் கிளேசியர் மெல்ட். இது நடக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட் ரீசன் என்ன அப்படின்னா
ஆப்ஷன் டி பிளாக் கார்பன். இது கரண்ட் அஃபேர்ஸ் தான், நாசா சம்மந்தப்பட்டது. நம்ம என்விரான்மெண்ட்டு, நாசா ப்ளஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நாசா சம்மந்தப்பட்டதுனாலே கேட்பாங்க. என்விரான்மெண்ட்டு தனியாக சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு பெரிய டிசாஸ்டரும் நடக்குது. அப்போ நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருக்கணும். ஆன்சர் பிளாக் கார்பன். இனி வரக்கூடிய ஷிஃப்ட்டில் எல்லாருமே இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டஸ் நாட் கண்டெயின் ஆக்சிஜன் இன் ஸ்ட்ரக்சர்? சிம்பிள் தான். ஆக்சிஜன் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சரில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்கஹால்னா ROH, கீட்டோன்னா அந்த மாதிரி வரும். கார்பாக்சிலிக் ஆசிட்னா COOH, அல்கேனில் என்ன தான் வரும்? கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, அப்பார்ட் ஃப்ரம் டி குகேஷ், விச் ஃபீமேல் பிளேயர் வாஸ் அவார்டட் அர்ஜுனா அவார்ட் 2024 ஃபார் ஹர் அச்சீவ்மெண்ட் இன் செஸ்? செஸ்ஸில் நம்ம குகேஷ் தவிர்த்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதுவும் அர்ஜுனா அவார்டு வன்திகா அகர்வால். நல்லா பாருங்கள், ஃபீமேல் வித் அவார்ட்ஸ், அதுவும் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ். அப்போது முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்? சிம்பிள் கொஸ்டின் தான். த ரீகாயில் ஆஃப் எ கன் when a bullet is fired, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம்ல, அதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் தான். நம்ம இதுக்கு ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, மூணுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருக்கணும். எக்ஸாம்பிள்ஸு ஃபஸ்ட்டு, செகண்டு அண்ட் தேர்ட் லாக்குள்ளதை கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட்டில் எல்லோரும் பார்த்துட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் அண்டு டைம்? இதுவுமே நம்ம நியூமெரிக்கல்ஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். நியூமெரிக்கல்ஸ் வீடியோ நம்ம ரயில் கோலில், அதில் இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கூட நான் சால்வ் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துருந்தாலும் போட்டிருக்கலாம். ஆப்ஷன் சி, எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். பவருக்கு வாட்டு, டைமுக்கு செகண்டு, எனர்ஜிக்கு ஜூல். இதுதான் யூனிட். நெக்ஸ்ட், இஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V is 15 volt அண்டு சார்ஜ் Q is 5 coulomb, வாட் வில் பி த ஒர்க் டன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னது? W is equal to V into Q. சிம்பிள் ஃபார்முலா தான், பேசிக் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இப்போ Vனா என்னது? 15 into 5, அவ்வளோதான், சம்மே முடிஞ்சது. 75 ஜூல்ஸ். அடுத்து, ஃபார்முலா ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கேட்டிருந்துருக்காங்க. சிம்பிள் கொஸ்டினாக தான் இருந்திருக்கு. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. ஓகே, அப்போது கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்னன்னு கூட எடுத்து கேட்கலாம். அதுக்கு என்னது? half mv². why is the weight of an object less on the moon that on earth? வெயிட் வந்து எதனால மூணில் கம்மியாக இருக்குது எர்த்தை விட அப்படின்னா, the gravitational force of the moon is less than that on the earth. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா YCTயில் இருக்கும். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். which of the following laws is not related to gases? இதில் எது கேஸஸ் சம்மந்தப்பட்டது கிடையாதுன்னா சிம்பிள் ஆப்ஷன் டி, ஓம்ஸ் லா. ஏன்னா இது எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்டது. அது மாதிரி இது என்னென்ன, இந்த லாலாம் என்னென்ன சொல்லுதுன்றதையும் ரெஃபர் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அண்ட் சென்டர் ஆஃப் அ கர்வேச்சர் ஆஃப் எ கான்கேவ் மிரர், ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டாங்க, 40 சென்டிமீட்டர். வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான், போல் அண்ட் ஃபோக்கஸ். அதுக்கு F is equal to R/2 வரும். ஆறுன்றது ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த கான்கேவ் மிரர்னு வச்சுக்கோங்களேன். ஆறுன்றது 40 ப்ளஸ் 40 டிவைடட் பை 2, அப்போ ப்ளஸ் 20 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி, சிம்பிள். அடுத்து, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ லென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, m is equal to V/U. Vன்றது இமேஜ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை Uன்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இதே மாதிரி மிரருக்கும் பார்த்துக்கோங்க. மிரர் அண்டு லென்ஸ் சம்மந்தப்பட்டது நல்லா பார்த்துருக்கணும். அடுத்து அப்கமிங் ஷிஃப்ட் எழுத போகிறவங்க எல்லாரும். A cheetah starts from the rest and accelerates at 2 m/s² for 10 seconds. Calculate the final velocityன்னு கேட்டிருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்ப்போம். இதுக்கு ஃபார்முலா என்ன? V final velocity is equal to initial velocity plus acceleration into time period. அதாவது V is equal to U plus AT. அந்த 3 ஃபார்முலா இருக்கும் ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு. S equal to UT plus half AT² வரும். இதே மாதிரி 3 ஃபார்முலா வரும். அதில் ஒன்று தான் இது. இப்போ இதில் அது மூணுமே நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ V கண்டுபிடிக்க போகிறோம். இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கு? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், அப்போ 0
ப்ளஸ் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் 2 m/s² கொடுத்துருங்க. 2 போட்டாச்சு. டைம் பீரியடு 10. ரைட், அப்போ என்ன வரும்? 2 × 10 20 m/s. ஆன்சர் ஆப்ஷன் சி. சிம்பிள். அடுத்து, if the length of a wire is doubled and its cross sectional area is reduced to half, what will be the effect on its resistance R? இது ரிப்பீட்டட் YCT கொஸ்டின்னா ரிப்பீட்டட் தான். நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்? R is equal to ρl divided by Aன்னு தெரியும். இது ரோ என்ன சொல்லிட்டாங்க? ரெசிஸ்டிவிட்டி வந்து நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இன்ட்டு எல் என்னவாகுது? 2 ஆகுது. 2 டைம்ஸ் ஆஃப் எல். ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் வந்து A/2 ஆகுது. அப்போ ஏ இங்கே மேலே, இங்கே /2 இருக்குது, மேலே போகும். இன்ட்டு 2. இப்போ மொத்தமாக 2 × 2 4 இன்ட்டு ρl டிவைடட் பை ஏ. கடைசி என்னவா வந்து நிற்கிது? 4 டைம்ஸ் ஆகிருக்கு. அதுதான் இட் வில் பி குவாட்ரபிள்டு. 4 டைம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா தானே ρl பை ஏ. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு, a car falls from a bridge of height 78.4 meters. After how much time will it hit the ground? எவ்வளோ நேரம் கழிச்சு கிரவுண்டை ஹிட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ மீட்டர்லேருந்து வீசினா. இதுக்கு ஃபார்முலா என்ன? h is equal to half gt². அந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் சம்மந்தப்பட்டதில் 3 ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அது இனிஷியல் வெலாசிட்டி இல்லைன்னா என்ன, இருந்தால் என்ன, வெலாசிட்டி எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்போ வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி நெகட்டிவாக வருது, எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ ஹைட் என்ன? 78.4 ஈக்குவல் டு half இன்ட்டு ஜின்றது 9.8ன்னு எடுத்துக்கிற சொல்லிட்டாங்க. 9.8 இன்ட்டு t² நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் டைம். அப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். இங்கே 2, இங்கே 4.9 வரும். அப்போது 4.9 இங்கே 78.4 எதுலையாவது போதான்னு பார்ப்போம். 78.4 டிவைடட் பை 4.9 எத்தனை டைம்ஸில் போகும்? 7 டேபிள் அடித்து பார்க்கலாம். 7.7 வரும். இங்கே 1 1 2. இப்போ இதுவும் 7 டேபிள் அடித்தா 0.1 இங்கே டிவைட் பண்ணோம்னா 1, இங்கே 4, 6 7 சார் 42. அப்போது என்னவா வந்து நிற்கிது? t² ஈக்குவல் டு 16 டிவைட் பை 0.1 வரும். அப்போ 1 இன்ட்டு 0.1ன்றது வந்து 1 × 10ன்னு நான் எழுதிடுறேன். அதே மாதிரி இந்த 1.6 தானே மேலே வரணும். அந்த 6க்கு இங்கே 10 போட்டுறேன். அதாவது டெசிமலை தூக்குறது இங்கே 10 போடுறேன், இங்கே டெசிமலை தூக்குறதுக்கும் நான் 10 போடுறேன். கேன்சல் அவுட் பண்ணால் t² ஈக்குவல் டு 16. t² 16னா t என்னவா வரும்? 4. ஏன்னா 4² தான் நம்மளுக்கு 16. ஆன்சர் ஆப்ஷன் சி. சிம்பிள். அடுத்து, இன் விச் ஆர்கனல் டஸ் ஏடிபி சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ்? ஏடிபி சிந்தசிஸ் எங்கே நடக்கும்னா ஆப்ஷன் சி, மைட்டோகாண்ட்ரியா. இதுவுமே கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் அனாலிசிஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே போட்டிருக்கலாம். அதுலேயுமே நான் இது இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். ப்ளஸ் நான் வந்து சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயும் இதை நான் கொடுத்துருந்தேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 15 கொஸ்டின்ஸ் தான் போட்டிருந்தேன். அதுலேருந்துமே கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. விச் பிளான்ட் ஹேஸ் லீவ்ஸ் வித் பட்ஸ் ஆன் தெம் எனேபிளிங் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரயோஃபைலம் தான். நெக்ஸ்ட்டு, a cell is a highly organized and complex structure. Why does everything not enter cell in an uncontrolled manner? uncontrolled mannerல உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, the cell membrane is selectively permeable-ஆக இருக்குது. அதனால தான் அது வந்து அன்கண்ட்ரோல்டாக போகாமல் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, காலாசார் டிசீஸ் இஸ் காஸ்டு பை விச் ஆர்கானிசம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, புரோட்டோசோவன் பேரசைட். அதாவது லீஷ்மேனியா டோனோவானி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டிசீஸ், காசஸ் அண்டு அதோட காசிங் ஏஜென்ட் என்ன? வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா. அதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, ஆன் விச் சைட் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் த செல் வால் லொக்கேட்டட்? எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன் பிளான்ட், ஃபங்கை, பாக்டீரியா செல்ஸில் எங்கே இருக்கும்னா அவுட் சைடு. நீங்கள் இந்த பிளாஸ்மா மெம்பரேன், செல் மெம்பரேன், அப்புறம் நியூக்ளியஸ், புரோட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் டிவிஷன், இது எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கணும். ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் ஏ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ரீப்ரொடியூசஸ் பை டிவைடிங் இன்டு 2 பார்ட்ஸ், வாட் இஸ் த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் கார்டு? சிம்பிள் தான். ஒன்றா இருக்கிறது ரெண்டாக பிளவுபடுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் பி பைனரி ஃபிஷன். நெக்ஸ்ட், if a tree is uprooted from the soil, which transport process will be affected? எது அஃபெக்ட் ஆகும்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் பை சைலம். இதுதான் மெயின் அஃபெக்ட் ஆகும் ட்ரீயை வந்து சாயிலிருந்து எடுக்கிறப்ப. நெக்ஸ்ட், இன் இந்தியன் பிரீமியர் லீக் IPL 2025 ஹூ ஒன் த பர்பிள் கேப்? சிம்பிள் கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி பிரசித் கிருஷ்ணா. IPL, வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், ப்ரீவியஸ் அண்டு கரண்ட் எல்லாமே தெளிவாக பார்த்துருக்க வேண்டும். அடுத்து, அண்டர் தி உல்லாஸ் நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் விச் ஸ்டேட் பிகம் இந்தியாஸ் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்தியாஸ் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் டாப் 50 சிஎல்லாம் சொல்லியிருந்தது தான் இதுவுமே. ஆன்சர் ஆப்ஷன் பி மிசோரம். தேர்டு வந்து திரிபுரா. இது ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க, இது ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே நான் டாப் 50 சிஎல்லாம் கொடுத்துருந்தது. இன் 2025 விச் ஃபுட்பால் கிளப் வாஸ் அவார்டட் லாரஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் டீம் ஆஃப் த இயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரியல் மேட்ரிட் தான். இதுவுமே நான் டாப் 50 சிஏல பிளெயின் ஸ்லைடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பார்த்துருந்தவங்க எல்லாருமே போட்டிருக்கலாம். அடுத்து, ஹூ ஒன் த 2025 கபடி வேர்ல்டு கப்? மென்ஸ் அண்ட் விமென்ஸ் ரெண்டுலேயுமே பார்த்தா இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. யார் கூடன்னு பார்த்துக்கோங்க. ஒருத்தங்க இங்கிலாந்து கூடயும் ஒருத்தங்க சவுத் ஆஃப்ரிக்கான்னு நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்காவோ ஈரானோன்னு தெரில. அதனால் செக் பண்ணிக்கோங்க யார் கூட விளையாண்டாங்க, எங்கே வச்சு நடந்தது வேணும் அப்படின்றதான் பார்த்துக்கோங்க. அடுத்து அப்கமிங் ஷிஃப்ட்டில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விச் கண்ட்ரி ஹேஸ் ரீசென்ட்லி பீன் ரெக்கக்னைஸ்ட் அஸ் அ கண்ட்ரி சாம்பியன் பை த வேர்ல்டு பேங்க் அட் லேண்ட் கான்ஃபரன்ஸ் 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியாவை தான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அஃபேர்ஸ் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. போர்டு லெட்டரில் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. நான் ரெஃபர் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுக்கிறப்ப கூட பார்த்தேன். அதை பார்த்துருந்தா ஈஸியாக போட்டிருக்கலாம். அடுத்து, இன் விச் இயர் வாஸ் மணிப்பூர் அப்ராப்ரியேஷன் பில் பாஸ்டு பை பார்லிமெண்ட்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2025. இதுவும் அஃபேர்ஸ் ஸ்கூல்லே கொடுத்துருந்துருக்கான். நிறைய வாட்டி இந்த நியூஸ் வரும். அது எல்லாமே நம்மளுக்கு போர்டு லெட்டரில் இது கொடுத்துருந்தது. மணிப்பூர் அப்ராப்ரியேஷன் பில் 2025 ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் வந்தது. ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்ன்றதையே மொத்தமாக கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு மாற்றிட்டான். அதில் நம்ம டாப் 50 சிஏ அண்ட் அஃபேர்ஸ்களோட ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணியிருந்தாலே 12 to 15 அவுட் ஆஃப் 20க்கு போட்டிருந்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்திருக்கு. புது கான்செப்டில் உள்ள கொஸ்டின் கொஞ்சம் தான் வந்திருக்கு. நியூமரிக்கல்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் டிப்ஸ் வீடியோலையும் ஸ்ட்ராட்டஜி வீடியோலையும் அப்புறம் நம்மளுமே 2 வீடியோஸ் போட்டிருந்தோம். அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ரயில் கோல்ட் டெலகிராம் சேனலில் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்ததை ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த YCT அண்ட் ரீசன்ட் ட்ரெண்ட் இதையுமே கரெக்டாக படிச்சிருந்தா 20யாவது போட்டிருக்கலாம் 25க்கு. ஸோ நம்ம ஓவராலாக இங்கே ஒரு 14, இங்கே ஒரு 20 அப்படின்னு வச்சாலே இங்கே 34 அவுட் ஆஃப் எத்தனைக்கு? 45க்கு கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஒரு 35 கூட வச்சுக்கோங்க. 10 கொஸ்டின் விட்டுக்கோங்க, இது ரெண்டையும் சேர்த்து 35 கண்டிப்பாக நம்மளுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு சயின்ஸ் கம்பைண்டாக 45 34 வாங்கியிருந்தா 35 தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ டார்கெட் நீங்கள் 35 வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ண போகிறவங்க எல்லாருமே அதுக்குன்னு 35 சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராங் அட்டெம்ப்ட் கொடுக்காதீங்க. நீங்கள் 35 வரை கொடுத்துட்டீங்க 45க்கு அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு மார்க்கு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ராங் அட்டெம்ப்ட் பண்ணவே வேண்டாம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு சயின்ஸில் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு லாஸ்ட்டு 1 இயர் கம்பல்சரியாக பார்த்துக்கோங்க. அதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், என்விரான்மெண்ட்டில் அவார்டு ஏதாவது கொடுத்துருந்தா என்விரான்மெண்ட் ப்ளஸ் அவார்ட் ஆர் ஸ்பெஷல் ரெக்கக்னிசேஷன் இந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கம்பைண்ட், அதாவது அர்ஜுனா அவார்டு இதெல்லாம் சொல்லியிருந்தோம்ல, அது ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் ப்ளஸ் அது சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் தெளிவாக பார்த்துருக்கணும். அது போக லிட்ரேச்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் புக்ஸு, அப்புறம் ஸ்கீம்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது அதுவும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து மேஜராக கேட்குறாங்க, ரிப்பீட்டடாகவும் வருது. அப்புறம் வேறு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ஓவராலாக லாஸ்ட்டு 1 இயர்னு படிக்கிறத விட நீங்கள் ஒரு
ஜான் டு ஒரு ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே இதில் தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. மேபி அவங்க வந்து எக்ஸாம் வந்து முன்னாடி வரப்போகிற மாதிரி இருந்தது, அதை பேஸ் பண்ணி எடுக்கணும்னு கூட எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம லாஸ்ட் 1 இயர் வரைக்கும் படித்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருக்க டாப் 50 CA வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் அதில் க்ளூவோடு கொடுத்துருப்பேன். அதை ரெஃபர் பண்ணிவிட்டு கொஸ்டினை மட்டும் டாப் 50யாக பார்த்துட்டு விட்டுறாதீங்க. கடைசி பிளெயின் ஸ்லைடும் போட்டிருப்போம். அந்த பிளெயின் ஸ்லைடும் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதையும் பார்த்துட்டு பிடிஎஃபை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் புதுசாக படிக்க போகிற மாதிரி இருந்தால் கூட நான் ஜான்லேருந்து அக்டோபர் வரைக்குமே வீடியோ கொடுத்துட்டேன். அதையாவது அட்லீஸ்ட் பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்களே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்லுவீங்க. இதுதான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்னாலே கரண்ட் அஃபேர்ஸ்னு ஆகிப்போச்சு குரூப் டியில். அப்படி தான் இப்போ கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு தயாராகிக்கோங்க. இது வரைக்கும் இப்படி தானடா கேட்டுட்ருக்காங்க, இதே தான் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. இண்டெக்ஸ் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இண்டெக்ஸ், ரேங்கிங்கு, அப்புறம் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ், அப்புறம் ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டது, அதாவது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் நான் சொல்கிறது இப்போ நடந்த ட்ராஜடிலாம் கேட்டிருக்காங்கல்ல, அந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்தது எந்த தெலுங்கானாவில் எந்த டிஸ்ட்ரிக்டில், அந்த மாதிரி ஒன்றும் கேட்பாங்க. நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸும் வரும். ரேங்கிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எல்லாமே ஓவராலாக கவர் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் நான் இப்போ சொன்னதில் கவர் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை பார்த்துக்கோங்க. இது இப்படி கவர் பண்ணாலே நீங்கள் மேக்ஸிமம் 12 to 15 அட்டைன் பண்ணிடலாம். நீங்கள் எதுவுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு தயாராகி பாருங்கள். டேரெக்டாக இப்போ ரேங்கிங்கா, ஃபஸ்ட் ரேங்க்கு இந்தியாவோட ரேங்க்குன்னு பார்க்காம ஃபஸ்ட் ரேங்க் வர்றதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, அது யார் கொடுத்துருக்கா, பப்ளிஷ் பண்ணது யார், இந்த மாதிரி செகண்ட் லெவலுக்கு இறங்கி படித்தாலே போதும். நிறையா கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சயின்ஸை பொறுத்தளவு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய டாபிக் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஃபிசிக்ஸில் லைட் சாப்டரு, எலக்ட்ரிசிட்டி, கிராவிடேஷன், அது ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன், ஹீட், சவுண்ட், மேக்னெட்டிசம் அண்டு ஆல் நியூமெரிக்கல்ஸ். எல்லா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இல்லை அட்லீஸ்ட் ஃபார்முலாவாவது பார்த்துருங்க. அதுதான் டேர்னிங் பாயிண்ட் அமையும். நிறைய பேர் ஃபார்முலாலாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க படிக்கிறதுக்கு. தியரியை வச்சு பார்த்துக்கலான்னு கண்டிப்பாக அந்த ஃபார்முலாஸ் படிச்சிருக்கணும். அப்புறம் ஃபிசிக்ஸ் பார்த்தாச்சு. கெமிஸ்ட்ரியை சம்மந்தப்பட்டது பார்ப்போம். கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு மேட்டர்ஸ், ஆட்டம், ஆசிட் பேசஸ், கெமிக்கல் ஈக்குவேஷன், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், அப்புறம் ரியாக்டிவிட்டி சீரியஸ், கார்பன் காம்பவுண்ட்ஸ். அடுத்து பயாலஜியை பொறுத்தளவு நம்ம ஹெரிடிட்டி, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், டிஷ்யூ, ரீப்ரொடக்ஷன், செல்ஸ் அண்டு கான்செப்ட்ஸ், அதாவது இந்த சைட்டோபிளாசம், நியூக்ளியஸு, இது சம்மந்தப்பட்டது எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ரீசனிங் பற்றி பார்ப்போம். ரீசனிங்கில் மொத்தம் 30 கொஸ்டின்ஸ், 30 மார்க்கு. இதில் மேக்ஸிமம் பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பசில் அண்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு கொடுங்க. என்ன ரீசன்னா, இதுலேயே உங்களுக்கு 5 கொஸ்டின் வரை கேட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்டு நம்மளுக்கு இந்த ஆல்ஃபபெட் சீரீஸு, கோடிங், டீகோடிங், இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இது சம்மந்தமாகவே ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்துடுது. லைக் நான் எப்படி சொல்கிறேன்னா, ப்ளஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணி மைனஸ், இன்ட்டு மைனஸ் ரீப்ளேஸ் பண்ணி டிவைடு, இந்த மாதிரி. அப்புறம் A1 ஒரு சிம்பிள் இப்படி கொடுத்துட்டு, சிம்பிளுக்கு ப்ரிசிடட் பை நம்பர் அண்டு சக்சீடட் பை 1 ஆல்ஃபபெட் அப்படின்ற மாதிரி கொடுத்து, இது எத்தனை மாதிரி இருக்குது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களா, அது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதாகவே கொஸ்டின் சிம்பிளாக 6 to 7 கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்பர் சீரீஸ்
இதில் ஒரு 2 to 3 கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிளாகவே இன்ட்டு 2 + 2 அப்புறம் இன்ட்டு பண்ணியே போகிற மாதிரி கொஸ்டின்ஸ் இப்படி சிம்பிளாக தான் இருந்திருக்கு. இதுலேயுமே 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. வேறு டைரக்ஷன் கொஸ்டினில் 2 to 3 கொஸ்டின். இது போக வேறு ஆட் ஒன் அவுட், இதுவுமே இந்த ஆல்ஃபாபெட் சீரிஸ் கோடிங் டிகோடிங் சம்மந்தப்பட்டதுலேயே ஒரு 2-3 கொஸ்டின். அப்புறம் பிளட் ரிலேஷன், இதில் ஒரு 2-3 கொஸ்டின். இதெல்லாம் சொல்லியாச்சு. முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் கேலண்டர், கிளாக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட்டு இன்ட்ராகேட்டிவ் அந்த மாதிரி டைப்ஸ் எதுவுமே கேட்கல. ஸோ அதை பற்றி நம்ம பயப்படவே வேண்டாம். ஆனால் அப்கமிங் ஷிஃப்ட்டில் கேட்கலாம். பேசிக்காவது பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் நேற்று நடந்த எந்த ஷிஃப்ட்லேயும் கேலண்டர், கிளாக்கு, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அசஷன் இது எதுவுமே வரல. அது மாதிரி நியூ டைப்பாக கேட்டிருக்கிறது எதுவுமே கேட்கல. நோ நியூ டைப், பயப்படவே வேண்டாம். இந்த கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு கான்செப்ட் புதுசாக எடுத்திருப்பாங்க. இந்த பேங்கிங்கில் கேட்டிருந்த மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் இதில் எதுவுமே இல்லை. சிம்பிளாக நீங்கள் 30க்கு 30மே போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஃபுல் அட்டெம்ப்ட் அண்ட் அக்யூரசி ஈஸியாகவே பண்ணிடலாம். அப்படி தான் இருந்திருக்கு. நீங்கள் ரீசனிங் பற்றின பயமே தேவையே. ரீசனிங்கில் மிச்ச டாப்பிக்னு பார்த்தா ரேங்கிங் சம்மந்தப்பட்ட கொஸ்டினும் சிலாஜிசம் இதுலேயுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் ஃபில் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கு. மறுபடியும் சொன்னது தான் 30 to 30 ஈஸியாகவே பாசிபிள் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே இதில் 30 out of 30 வாங்கிடுவீங்க. அது போக நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலுமே நிறைய மார்க் டெஸ்ட் போட்டிருந்தாலே போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒய்சிடி இதை ரெஃபர் பண்ணியிருந்து மார்க் டெஸ்ட் போட்டிருந்தாலே 30 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸை வச்சு பார்ப்போம். மேக்ஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு ஹையாக கேட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா ப்ராஃபிட் லாஸ், இதில் 4 கொஸ்டின் கேட்டதாக சொல்கிறாங்க. அப்புறம் சிம்பிளிஃபிகேஷனு, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இது ரெண்டுலேயுமே இதில் 3 கொஸ்டினும் இதில் 3 கொஸ்டினும் வந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் டைம் அண்டு டிஸ்டன்ஸ், டைம் அண்டு ஒர்க்கு இதுலேயுமே 2 கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஜாமெண்ட்ரியில் ஒரே ஒரு கொஸ்டின். பாலிகன் டைப் தான் ஃபுல்லாக ரிப்பீட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. பாலிகன் மீன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்டரல், அதில் உள்ள ஆங்கிள்ஸ், சைட்ஸ் அதை வச்சு வர்ற கொஸ்டின்லாம் தெளிவாக பார்த்துருக்கணும். ட்ரிக்னாமெண்ட்ரியில் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அல்ஜிப்ரா 2 ஷிஃப்ட்டில் கொஸ்டினே வரல, நில்லாவும் இருந்திருக்கு. ஒரு ஷிஃப்ட்டில் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுவும் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆவரேஜ் அதில் ஒரு கொஸ்டின். பர்சன்டேஜ் அதில் 2 கொஸ்டின். மோடு, மீடியன் இது சம்மந்தப்பட்டதில் ஒரு கொஸ்டின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் 1 or 2 கொஸ்டின். அப்புறம் பென்டகனில் ஒரு கொஸ்டின் கேட்டதாக சொல்கிறாங்க. மென்சுரேஷன் 1 கொஸ்டின். ஓவராலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25க்கு 22வாவது போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. மிச்சம் 3 கொஸ்டின் ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஜாமெட்ரி நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. அதில் உள்ள டெப்த்தாக கான்செப்ட் வைஸ் படிச்சிருந்தா அதுலேயுமே 1 mark ஈஸியாக வாங்கிடலாம். 2 to 3 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. இதில் நம்மளுக்கு செக்ஷன் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க, பிரச்சனையே இல்லை. 25 out of 25 கண்டிப்பாக வாங்கலாம். நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கூட 22வாவது பாசிபிள். ப்ராக்டிஸ் கம்மியாக பண்ணியிருந்தாலும் பயப்பட தேவையில்லைன்றது தான் நான் அந்த 22 சொல்கிறேன். இதுலேயும் 25 வாங்கலாம். இதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு கிடைச்ச கொஸ்டின் வச்சு கான்செப்ட் என்னலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டிகிளை சோல்டு விற்றுருக்காங்க 12.5% ப்ராஃபிட்டுக்கு விற்று இவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இஃப் இட் இஸ் சோல்டு ஃபார் 71.5 71.5 ரூபாய்க்கு விற்றா ப்ராஃபிட்டாக லாஸ் பர்சன்டேஜான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 12.5னா என்ன, 1/8. இப்போ 8 ரூபாய்க்கு உள்ளதை, அதாவது 8 ரேஷியோவில் உள்ளதை 9 ரேஷியோவில் விற்றுருக்காங்க. 8ன்றது என்ன, அதுதான் ஒரிஜினல், அது நம்மளுக்கு தெரியாது. 9க்கு விற்றது என்ன, 82.5. அப்போது இதை நம்ம பார்ப்போம், கேன்சல் அவுட் பண்ணுவோம். 9 9s are 81, மீதி 1, 1 9 is 9, மீதி 16 இருக்கும். 16னா
நம்மளுக்கு 9 டேபிளில் போகும்போது 6 9s are 54ன்னு வரும். இப்போ 8 × 9.16 8 9s are 72. இது 0.16ன்னு இருக்குது. எல்லாத்துக்குமே ரேஷியோவில் வேரியேஷன் இருக்குது. நான் ஃபிக்ஸடாக 73 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அவன் கொடுத்துருக்கிறது என்ன 71.5 விற்றா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ விற்கிறப்ப 71.5க்கு விற்கிறாங்க. இது ஒரிஜினல், இது நியூ. இப்போ என்ன ஆகும், கம்மியாக தான் விற்கிறாங்க, கண்டிப்பாக லாஸ் தான். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு இருக்கிறது எல்லாமே நம்ம தூக்கி விட்டுறலாம். மிச்சம் 2 ஆப்ஷன் தான் இருக்க போகுது. இப்போ எவ்வளோ வேரி ஆகுது, 1.5 rupees வேரி ஆகுது. எதுலேருந்து, ஒரிஜினல் ரேட்டு 73லேருந்து இன்ட்டு 100. அப்போது 150, ஏன்னா இந்த ஒரு 0 போயிடும், டெசிமலுக்கு ஒரு 0 போக மீதி ஒரு 0 இருக்கும். 150 டிவைடட் பை 73. 73 × 2 என்ன, 146. அப்போது 2 லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதா ஆன்சரு. இந்த எந்த ஆப்ஷனுமே இல்லை, இது கிடையாது. ஆன்சர் 2.5% லாஸ் சம்திங் வரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப நியர்பைலலாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கவே இல்லை, வேரி பண்ணி தான் கொடுத்துருந்துருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின். நம்ம எந்த இடத்துலையுமே கால்குலேட்டிவ் கொண்டு வராமல் நம்ம சிம்பிளாக மூவ் பண்ணாலே முடிஞ்சிடும். இப்படி தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஆர்டிகிள் மார்க்கெட் ப்ரைஸ் வாஸ் 5200ன்னு கொடுத்தாச்சு. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன, ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20%, 25% ப்ராஃபிட் இஸ் மேட். 25% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20%. அப்போது 1/5 தான் 20%. அந்த 20%னா என்ன, 1/5ன்னு எழுதுவோம். அப்போது டிஸ்கவுண்ட்டில் கொடுத்ததுக்கு போக வர்றது நம்மளுக்கு என்னது, செல்லிங் ப்ரைஸு 5 4 ஆகுது. 5ன்றது மார்க்கெட் ப்ரைஸு, விற்கும் போது செல்லிங் ப்ரைஸ் ஆகுது. இப்போ 5க்கான வேல்யூ என்ன, மார்க்கெட் ப்ரைஸு 5200. இப்போ 4 என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வேலை முடிஞ்சது. நான் என்ன பண்ணுறேன், இந்த 5ஐயும் 5200 கேன்சல் அவுட் பண்ணுறேன். இதை பண்ணோம்னா 1040. அப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு வரும், 4 × 1040ன்னு வரப்போகுது. நான் இது என்னன்றதை பண்ணலை, ஏன்னா நான் கண்டுபிடிக்க போகிறதே காஸ்ட் ப்ரைஸ் தான். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுனால எனக்கு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே தான் வச்சுருப்பேன். சரி, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வேணும், என்ன பண்ணணும், இந்த சேம் செல்லிங் ப்ரைஸை எழுதிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆகிருக்கு, 25%. 25%னா என்ன, 1/4. இப்போ ப்ராஃபிட்னா எப்படி எழுதுவோம், 25% ஆயிருக்கு அப்படின்னா 125/100ன்னு எழுதுவோம். 125/100ன்றது 5/4. அப்போது காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் டு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் மாத்திரம். இந்த இடத்துல அந்த ரேஷியோவை உல்ட்டாவாக போட்ட வேண்டியதான், 4/5 அவ்வளோதான். ஏன்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் ஏறுது, 25% கூடுது அப்படின்னா 5/4ன்னு போடுவோம். நம்ம இப்போ உல்ட்டாவாக செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். இங்கே 4/5 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டேரெக்டாக ஒரே ஒரு கேன்சலேஷன் பண்ணால் முடிஞ்சது வேலை. இதை கேன்சல் பண்ணுறேன். 2 5s are 10, 0 8 5s are 40. இப்போ 208 × 16. அப்போ என்ன வரப்போகுது, 8 6s are 48. 8ன்ற யூனிட் டிஜிட்டில் எது இருக்குன்னு பார்த்து அப்படியே போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பண்ணுறது தான் மேட்ரு. நம்ம இழுத்து இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி அடித்து செஞ்சு கொண்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. எந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதும் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த ஸ்மார்ட்னஸ் இருந்தாலே நம்ம கால்குலேட்டிவ் சம்மே சிம்பிளிஃபையாக பண்ணிடலாம். அது நம்ம பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் ப்ரைஸ் வந்து 5%, 8%, 10% இப்படி அடுத்தடுத்து கூடுது. இனிஷியல் ப்ரைஸு 50 to 500ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைனல் ப்ரைஸ் என்ன, சக்ஸஸிவ் இன்க்ரீஸ்க்கு அப்புறம்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ 5% இன்க்ரீஸ் அப்படின்னா என்ன, 100 105 ஆயிருக்கு. 10 அடுத்து 8%ன்றது 100 108 ஆயிருக்கு. அப்புறம் 10%ன்றது 100 110 ஆயிருக்கு. இதை நான் ரேஷியோவில் எழுதுகிறேன். இதை கேன்சல் பண்ணால் 20 21 வரப்போகுது. இது டேரெக்டாகவே இந்த ஸ்டெப்பு வந்துடணும். நான் இப்போ இனிஷியலாக புதுசாக பார்க்குறவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக இது எழுதியிருக்கேன். அடுத்து இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 25 4 டேபிள் அடிக்கிறேன். 25 இங்கே 27 வந்துடும். அப்புறம் இதையும் பண்ணோம்னா 20 22ன்னு வந்துடும். இப்போ ஓவராலாக பண்ண வேண்டியதான். இப்போ இதை சிம்பிளாக பாருங்கள், 25 × 4 என்ன வரும், 100. அது போக 2 0 போட்டாச்சு. இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு 21² என்ன, 441. அதோட ஒரு 22 ஆட் பண்ணால் சிம்பிளாக முடிஞ்சிடும். 441ஓட ஒரு 21 தான், 21 × 22 தானே போட்டிருக்கோம். 21 ஆட் பண்ணோம்னா 462. 462ல் 27 நம்ம பெருக்க வேண்டியது. 462ல் 27 பெருக்கணும்னா 2 7s are 14, 6 7s are 42, 43, 4 7s are 28, 32, 2 2s are 4, 6 2s are 12,
4 சார் 8 9. இப்போ 4 7 4 1 2 4 7 4. இப்போ 1 2 4 7 4 ரைட்டு. இதை வச்சு நம்ம எடுத்துட வேண்டியதான், முடிஞ்சது. இப்போ நம்மளுக்கு இனிஷியல் ப்ரைஸ் இதுதான் நம்மளுக்கு 52,500ன்னா 12,474 என்ன, இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 2 ஜீரோக்கு இங்கே 2 ஜீரோ கட் பண்ணிடுங்க. இப்போ 525 இன்ட்டு 12474 டிவைடட் பை 100. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 100 மேலே கொண்டு போனேன்னா இங்கே என்ன வரும், பாயிண்ட் வந்துடும். இந்த 100 தூக்கிட்டேன். இப்போ இந்த 124.74 நம்ம எல்லாமே ஓரளவுக்கு தள்ளி தானே இருக்குது. நான் 125 எழுதிக்கலாமா? இப்போ 525 இன்ட்டு 125. இந்த 125மே நான் என்ன பண்ணுவேன்னா 1000 டிவைடட் பை 8. கரெக்டு தானே? 1000ல் 8 மடங்கு தான் இந்த 125. ஏன்னா 125 இன்ட்டு 2ன்றது 250, 250 இன்ட்டு 2ன்றது 500. அப்போ நான் இப்படி சிம்பிளாகவே எழுதிட்டேன். இப்போ அந்த 8ஓட இதை கேன்சல் அவுட் பண்ணி 3 ஜீரோவை மல்டிப்ளை பண்ணேன்னா வேலை முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஆன்சர் நம்ம நெருங்கிடலாம். இதை நான் கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள். 6 8 சார் 48. இப்போ மீதி 4 இருக்கும். இப்போ 5 8 சார் 40, மீதி 50ன்னு வரும். அடுத்து 50னாலும் 6 8 சார் 48. அப்போ 656ன்னு வருது. அதுக்கு நியர்பை என்ன இருக்குது? 65581.50. ஆன்சர் ஆப்ஷன் சி. சிம்பிளாக முடிச்சிடலாம். நீங்கள் பண்ணுற விதத்தில் தான் மெத்தடே இருக்குது. டைரெக்டாக இதை போட போகிறீங்க. இந்த இடத்துலையே நீங்கள் மல்டிப்ளைலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. 25 இன்ட்டு 4 100, 2 ஜீரோ. 21 இன்ட்டு 22லாம் பண்ணவே வேண்டாம். 441ஓட ஒரு 21 ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரே ஒரு மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ணாலே போதும். சிம்பிளாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 ட்ரெயின்ஸ் 160 மீட்டர் 110 மீட்டர் லாங்கில் இருக்குது. சேம் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுது. ஸ்பீடு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. சேம் டைரெக்ஷன், ஸ்பீடு 2 ஸ்பீடு 2 டிஸ்டன்ஸ் 2 ட்ரெயின் கொடுத்தாச்சு. ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் ஆர் கிராஸ் ஈச் அதர்? இப்படி கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லேயும் ரிப்பீட் ஆகுது. சிம்பிளாக அந்த டைம் இது டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறது ரெண்டையுமே கூட்டிக்கோங்க. டிஸ்டன்ஸ் நம்மளை பொறுத்தளவு 16 11 27. இப்போ 270 மீட்டர். ரைட். ஆன்சர் எல்லாமே மினிட்ஸில் இருக்குது. ஓகே, நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் கடைசி இது பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு தேவைன்னா டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸ்பீட் என்ன? 70 to 60. அப்போ 72 - 60 பண்ணணும். ஏன்னா சேம் டைரக்ஷன். 72 - 60ன்றது 12ன்னு வரப்போகுது. ஓகே, நான் 12ன்னு போட்டுடுறேன். ஆனால் கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கிறத மீட்டர் பர் செகண்டில் மாற்றுறேன். இன்ட்டு 5 டிவைடட் பை 18 இப்படி தானே போடுவோம். ஏன்னா இன்ட்டு 5/18ன்றது நம்ம இப்போ இந்த மாதிரி வரும். இது எல்லாமே என்னதில் இருக்குது? மீட்ரு அண்டு மீட்ரு பெர் செகண்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான். 2 6 are 12, 3 6 are 18. அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 5 are 25, 4 5 are 20, 27. 27 into 3ன்றது 81 செகண்ட்ஸ். 81 செகண்ட்ஸுன்றது நம்ம மினிட்ஸில் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 1 மினிட்ன்றது நம்மளுக்கு எவ்வளவு? 1 மினிட்ன்றது 60 செகண்ட்ஸு. அப்போது எவ்வளோ வரப்போகுது? 1 மிச்சம் 21 செகண்ட். அப்படி கூட தேவையில்லை. 81 செகண்ட்ஸை டேரெக்டாக டிவைடட் பை 60 அவ்வளோதான். இப்போ 81 60 போடுறோம். போட்டால் 160 16 வரப்போகுது. மிச்சம் 70 80 21 வரப்போகுது. 1.21ன்றதுக்கு நம்மளுக்கு எத்தனையில் வரும்? ஒரு ஜீரோ கூட போட்டுக்கலாம். 360 சார் 180. அப்போ 1.3 சம்திங் தான் ஆன்சர். இது ஆப்ஷனில் எதுலேயுமே இல்லை. இப்போ 1.3ன்னு போடுறது மாதிரி வரும் ஆன்சர். 1.3 மினிட்ஸ். இது ஆப்ஷன் எதுலேயுமே கிடையாது. 1.3 மினிட்ஸ் இல்லை. சிம்பிளாக இதுலேயே பாருங்களேன். 1 மினிட்டுக்கு நம்மளுக்கு 60 செகண்ட்ஸு. அதோட ஒரு 20 செகண்ட் கிட்டத்தட்ட கூடியிருக்கு. இப்போ 1.1 கொஞ்சம் மேலே மினிட்ஸ் இருக்குது. அதை வச்சே போட்டலாம். 1.5 மினிட்ஸ்னால் நம்மளுக்கு என்ன வரும்? 1.5 மினிட்ஸ்ன்றது 60 + 30 90 வரைக்கும் போயிருக்கணும். 90 வரைக்கும் போயிருக்கான்னு கேட்டால் இல்லை. அதை வச்சே நம்ம சிம்பிளாக 81ன்றதை பார்த்தோன்னே போட்டுடலாம். 1.3 அதாவது 1.5 to 1.2க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றத வச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராம் அண்ட் ஷியாம் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ, டோட்டல் ப்ராஃபிட் இவ்வளோ, அதில் ராமோட ஷேர் இவ்வளோ, ஷியாமோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இயர்ஸ் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இயர்ஸ் என்னன்றது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாமே 1 இயராக கூட எடுத்துக்கலாம். ஓகே, மொத்த ப்ராஃபிட்டு 6000. அதில் ராமோட ஷேர் வந்து 2100. அப்போது ஷியாமோடது எவ்வளோன்னு வேணும்னா இதை நம்ம மைனஸ் பண்ண போகுமா? ஷியாம் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 6000 - 2100. கரெக்டாக? இதை பண்ணினா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 39 21 1 0 1
3900. இதுதான் ஷியாமோட ப்ராஃபிட். அப்போது ராம் ப்ராஃபிட் 2100ன்றதை நான் 21 போட்டுக்கிட்டேன். ஷியாமோட ப்ராஃபிட்டு 3900 39 போட்டுக்கிறேன். இதை கேன்சல் அவுட் பண்ணினா எனக்கு ரேஷியோவில் 3 டேபிளில் 7:13. இதுதான் எனக்கு ப்ராஃபிட்கான ரேஷியோ கிடச்சிருக்கு, ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போ ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். நம்மளுக்கு இங்கே டைம் ஃபேக்டரி இல்லை. ஸோ ப்ராஃபிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேம் ரேஷியோ தான். அப்போ இதே 7:13 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரப்போகுது? 15,700. இப்போ 17ம் 13ம் மொத்தமாக கூட்டினா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ 20 தான் நம்மளுக்கு. 15,700ன்னா உங்கள் கேட்குறது ஷியாமோட இன்வெஸ்ட்மெண்ட். ஷியாம்னா என்னது? நம்ம கண்டுபிடிச்ச 3900 உள்ள ஆள். 13 எவ்வளோ பார்த்தா ஆன்சர். இதுவும் கேன்சலு. 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 7 2 சார் 14, 1 8 2 சார் 16, 1 5 785 × 13. 5 3 சார் 785 × 13. 5 3 சார் 15. 5ல் எது முடியுதோ அதான் ஆன்சரு. இந்த 4 ஆப்ஷனுமே கிடையாது. ஆன்சர் என்ன வரும்னா 10205. இதுதான் ஆன்சர். சிம்பிள். இது போக மேக்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குற கான்செப்ட் எதுன்னா HCF × LCM = ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூக்கு கேட்குறாங்க, மீடியன். இது சம்மந்தப்பட்டதெல்லாம் வருது. ட்ரிக்னாமெட்ரியில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா tan θ = 5/12. சீக்கன் தீட்டா என்ன? இப்படி தான் கேட்டிருந்துருக்காங்க ஒரு ஷிஃப்ட்டில். நம்மளுக்கே தெரியும், அந்த ட்ரையாங்கிள் படி போட்டோம்னா ஹைபாட்னியூஸ் தியரம் படி நம்மளுக்கு இன்னொரு சைடு ஹைபாட்னியூஸ்ன்றது 13 வந்துடும். அப்போ சீக்கன் தீட்டான்னு போடுறப்ப 12/13 ஆன்சர் சிம்பிளாக போட்டுடலாம். அப்புறம் 4th ஏஜ் சம்மில் ரேஷியோ வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சிம்பிளாகவும் ஒன்று கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த மட்டும் டேஸ் வச்சு கொஸ்டின் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்குன்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நம்பர் ஆஃப் டேஸ் இப்போ ஒரு 73 இருந்ததுன்னா 73/365 போட்டு கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. அதுதான், வேறு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது கால்குலேட்டிவ் பண்ணுறதுக்காக. அடுத்து இந்த பர்சன்டேஜில் வந்து டிவி கார் 2 வாங்குறாங்க, காருக்குள்ள அமௌண்ட்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போது ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரேஷியோ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் ஒரு கொஸ்டின் ஈஸியாகவும் ஒரு கொஸ்டின் எப்படி வைக்கிறாங்கன்னா கஷ்டம்ன்றது கிடையாது, கொஞ்சம் கால்குலேட்டிவ். A/B/A + B+C வேல்யூ கொடுத்துட்டு சிக்கான வேல்யூ என்ன இப்படி கேட்குறாங்க. அப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒன்று ஈஸி, இன்னொன்று கொஞ்சம் கால்குலேட்டிவாக அந்த நம்ம 2 ட்ரெயின் வச்சு செஞ்சோம்ல அந்த மாதிரி. அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்லாம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் தான் ரிப்பீட் ஆகுது. இது சம்மந்தமாக உள்ள எல்லா கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்க. மேக்ஸை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு 25 கொஸ்டினில் மினிமம் 23 போடலாம். கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்லாம் அட்டன் பண்ணி நீங்கள் அதில் டயர் 1 கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா 25க்கு 25 போடலாம். நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்து YCT அண்ட் ரீசெண்ட் ட்ரெண்ட்லாம் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க, நம்ம அனலைசிஸ் வீடியோ எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே 25/23 கண்டிப்பாக பாசிபிள். நம்ம அடுத்தடுத்த ரிவ்யூ எல்லாமே நம்ம ரயில்கோட் டெலகிராம் சேனல்லையும் யூடியூப்லேயுமே போட்டுக்கிட்டே இருப்போம், பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம எவ்வளோ அட்டெம்ப்ட் சேஃபாக வச்சுருந்தா நல்லது அப்படின்னு பார்ப்போம். மேக்ஸில் அவுட் ஆஃப் 25க்கு கண்டிப்பாக 20+ போட்டிருக்கணும். ரீசனிங் 27 to 28 அவுட் ஆஃப் 30 போட்டிருக்கணும். சயின்ஸில் 25க்கு 20 அவுட் ஆஃப் 25. ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்னே சொல்லலாம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு ஒரு 12 to 15 கொஸ்டின் அவுட் ஆஃப் 20 போட்டிருக்கணும். இதுதான் சேஃப் அட்டெம்ப்ட்டுன்னு ஓவராலாக பார்த்துட்டு நீங்கள் சேஃப் ஸ்கோராக எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா எய்ம் வந்து 80 வைங்க. இந்த மாதிரி கொஸ்டினில் இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்த்தோம்னா 75 ஒரு அண்டர்சவுட்க்கு, இந்த 2 ஷிஃப்ட்டை வச்சு சொல்கிறேன், 75 அண்டர்சவுட்க்கு ஒரு நார்மல் ஸ்கோர் 75+ வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. 75+ ரா ஸ்கோராக இருந்தது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டே ஷிஃப்ட்டை பொறுத்தளவே நல்ல மார்க்கு, நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதுலேயே உங்களுக்கு 90% இருக்குது. நம்ம அனலைசிஸ் அண்ட் ரிவ்யூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஸ்பிரண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம வீடியோவே மேக் பண்ணுறோம்.
இந்த ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே டிஸ்கஷன், டவுட் கிளாரிஃபிகேஷன், கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாமே நம்ம ரயில் கோல்ட் சேட் குரூப்பில் போகும். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரயில் கோல்ட் மெயின் டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4500 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதிலே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாமே இதில் தான் ஷேர் பண்ணுவோம். இதில் கூட நம்ம டாப் 50 CA ஜான்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்குது. வீடியோவோட பார்க்கணுன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. அதில் க்ளூவோடவே நான் சொல்லியிருப்பேன். பிளெயின் ஸ்லைடு போட்டிருக்க வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. நிறையா கொஸ்டின்ஸ் அதிலேருந்து வந்திருக்கு. அதனால் யூடியூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் 2 இருக்குது. சேட் டிஸ்கஷன் குரூப்பில் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மெயின் டெலகிராம் சேனலில் நம்ம அப்டேட், நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ் எதுவும் வந்துச்சுனாலுமே இதில் போடுவோம். இது 2த்துக்குமான லிங்க்கை நான் யூடியூப் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுவேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.